கோபல்லபுரத்து மக்கள். முன்னுரை. கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனதிற்குள் எப்போதும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மத்திய வேக்காட்டத்தில் நடந்து வந்த களைப்பை மறக்கச் செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயமே கிராமத்து விருந்தோம்பல். கி. ராஜநாராயணன் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நாவலில் வரும் சில வெள்ளந்தி மனிதர்களை பார்த்து வருவோம். கோபல்ல கிராமம். கோபல்ல கிராமம் கோவில்பட்டி அருகே உள்ள சிற்றூர். அந்த ஊர் நெடுஞ்சாலை அருகே அமைந்த காரணத்தினால் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி செல்லும் பயணிகளும் சாமியார்களும் அந்த ஊரின் வழியேதான் செல்வார்கள். அந்த ஊரின் வழியே செல்லும் பயணிகளும் சாமியார்களும் அங்கு வயலில் உள்ளவர்களிடம் தண்ணீர், உணவு வாங்கி உண்டுவிட்டு செல்வது வழக்கம். அந்த ஊரில் உள்ள குழந்தைகள் ஊருக்கு வரும் சாமியார்களைப் போல வேடமிட்டு ஆடுவது வழக்கம். அந்த ஊரில் சுப்பையா, அன்னமையா என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். சுப்பையா வெளியூர் கல்லூரியில் படித்துக் கொண்டு இருந்தான். விடுமுறையில் வீட்டுக்கு வந்தால் விவசாய பணிகளை பார்த்து கொள்வான். விருந்தினன் வந்தான். அன்னமையா வயலில் வேலை பார்த்துவிட்டு வருகின்ற போது சாலையில் அடையாளம் தெரியாத ஒருவனை பார்த்தான். முதலில் அவனை வயதான சாமியார் என்று நினைத்தான். ஆனால் அவனோ இளைஞன். மிகவும் சோர்வாக காணப்பட்டான். அன்னம்மையாவை பார்த்து புன்னகை செய்தான். குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான் வாலிபன். தன் வயலுக்கு அழைத்து சென்றான் அன்னம்மையா. அங்கிருந்த கஞ்சி சட்டிகளில் ஒன்றை எடுத்து தேங்காய் மூடியில் மோர் மிளகாயுடன் ஊற்றி கொடுத்தான். அது வாலிபனுக்கு ஜீவ ஊற்றை போல் இருந்தது. அவன் முகம் தெளிச்சி பெற்றது. வேப்ப மரத்தின் அடியிலே தென்றல் காற்று வீசியது. குழந்தையைப் போல படுத்து உறங்கினான். அவன் எழுந்ததும் சுப்பையாவிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று அங்கேயே காத்திருந்தான் அன்னமையா. கம்மஞ்சோற்று விருந்து. சுப்பையாவின் வயலுக்கு செல்லும் போது அன்னமையா தன் பெயரை சொன்னான். பொருத்தமான பெயர் என்று சொல்லிக் கொண்டான் இளைஞன். தான் தொலைவில் இருந்து வருவதாகவும் பெயர் பரமேஸ்வரன் என்றும் இப்போதைக்கு மணி என்று அழைக்க சொன்னான். சுப்பையாவும் அங்கிருந்தவர்களும் இவர்களை பார்த்து புன்னகையோடு வரவேற்றனர். அனைவரும் வட்டமாக சாப்பிட அமர்ந்தனர். யாரும் கைகளை கழுவவில்லை. அனைவரும் இடது கையில் கம்மஞ்சோற்றை வைத்து துவையல் வைத்து பட்டும் படாமல் முழுங்கினர். கம்மஞ்சோறு எப்படி இருக்குமோ என்று எண்ணினான் மணி. சோற்றின் வாடை ஒரு மாதிரி செய்தது. அரை உருண்டைக்கு மேல் மணியால் உண்ண முடியவில்லை. மற்றவர்கள் ஒரு உருண்டைக்கு மேல் சாப்பிடவில்லை. அனைவரும் மண்ணால் கைகளை சுத்தம் செய்தனர். பின்னர் ஊர்க்கதை பேச ஆரம்பித்தனர். வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு வாங்க சிலர் பக்கத்து வயல்களுக்கு சென்றனர். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி உறங்கினான். முடிவுரை. சிற்றூர் மக்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர்கள். அவர்களிடம் அதிக செல்வம் இல்லை என்றாலும் தங்களால் முடிந்ததை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும் பண்பு உடையவர்கள். சிற்றூர் மக்கள் விருந்தோம்பல் செய்வதில் சிறந்தவர்கள். எங்கிருந்தோ வந்த ஒருவனை யார் எப்படி என்று ஆராயாமல் அவனது பசியை உணர்ந்து உணவு கொடுத்து விருந்து செய்வதில் இருந்து அவர்களின் வெள்ளந்தியான மனதை அறிய முடிகிறது.